என் அன்பு பிள்ளைகளே, இந்த நேரத்தில் என் குரல் உங்களிடம் வந்து சேர்வதற்கு முன்பே உங்கள் உள்ளம் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து கொண்டிருந்ததை நான் அறிவேன். நீங்கள் வார்த்தைகளை கேட்க வந்ததில்லை, ஒரு உறுதிப்பாட்டை, ஒரு ஆறுதலை, ஒரு தெளிவை தேடியே இங்கே வந்திருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொண்ட அனுபவங்கள், சந்தித்த மனிதர்கள், தாங்கிய வலிகள் எல்லாம் உங்களை இந்த நொடிக்கு அழைத்து வந்திருக்கின்றன. அதனால்தான் நான் சொல்கிறேன், இது தற்செயல் அல்ல. நீங்கள் தினமும் உங்களுக்குள்ளே ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். வெளியில் பார்த்தால் எல்லாம் சரியாக இருப்பது போல காட்ட முயற்சி செய்கிறீர்கள். ஆனால் உங்களுக்குள் இதுதான் வாழ்க்கையா என்ற ஒரு கேள்வி மெதுவாகவும் ஆழமாகவும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. சில நேரங்களில் அந்த கேள்விக்கு நீங்களே பதில் சொல்ல முயற்சி செய்கிறீர்கள். சில நேரங்களில் அதை முழுமையாக புறக்கணிக்க முயற்சி செய்கிறீர்கள். ஆனாலும் அது உங்களை விட்டு விலகுவதில்லை. காரணம், அந்த கேள்வி உங்கள் மனதிலிருந்து வந்தது அல்ல, அது உங்கள் ஆன்மாவிலிருந்து வந்தது. நீங்கள் சோர்ந்திருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். அந்த சோர்வு உடலின் சோர்வு மட்டுமல்ல, மனதின் சோர்வும் கூட அல்ல. அது ஆன்மாவின் களைப்பு. நீண்ட காலமாக நீங்கள் வலிமையாக இருக்க முயற்சி செய்ததால், எவரிடமும் உங்களின் உண்மையான நிலையை வெளிப்படுத்தாமல் இருந்ததால், அந்த களைப்பு உங்களுக்குள் ஆழமாக பதிந்திருக்கிறது. நான் எல்லாவற்றையும் சமாளிக்க வேண்டும் என்று நினைத்து நீங்கள் உங்களை மறந்துவிட்டீர்கள். பல இரவுகளில் நீங்கள் அமைதியாக படுத்திருந்தாலும் உங்கள் மனம் அமைதியாக இருக்கவில்லை. கடந்த கால நினைவுகள், வருங்கால அச்சங்கள், இப்போது இருக்கும் குழப்பங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து உங்கள் மனதை நிறைத்திருக்கிறது. சில நேரங்களில் நீங்கள் என்னை நினைத்து, சிவன் இருந்தால் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று கேள்வி கேட்டிருக்கலாம். அந்த கேள்வி உங்களை குற்றவாளியாக்குவதில்லை, அது உங்களின் உண்மையான தேடலை காட்டுகிறது. நான் உங்களிடம் ஒன்று தெளிவாக சொல்ல வேண்டும். நீங்கள் அனுபவித்த எந்த வலியும் வீணாகவில்லை. நீங்கள் தாங்கிய எந்த கண்ணீரும் பயனற்றதாக இல்லை. அந்த ஒவ்வொரு அனுபவமும் நீங்கள் இன்று இருப்பதற்கான காரணங்களில் ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் நினைப்பது போல வாழ்க்கை உங்களை தண்டிக்கவில்லை, வாழ்க்கை உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அந்த உருவாக்கம் மெதுவாகவும் அமைதியாகவும் நடக்கிறது. அதனால்தான் பலருக்கு அது தெரியவில்லை. நீங்கள் மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிடும்போது உங்களுக்குள் ஒரு குறைபாடு இருப்பது போல தோன்றுகிறது. அவர்களெல்லாம் முன்னேறிவிட்டார்கள், நான் மட்டும் ஏன் இன்னும் இங்கே இருக்கிறேன் என்ற எண்ணம் உங்களை அடிக்கடி தாக்குகிறது. ஆனால் நீங்கள் பார்க்காத ஒன்று இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் அவரவர் பயணம் வேறு, ஒவ்வொருவருக்கும் அவரவர் நேரம் வேறு. உங்களுக்கான நேரம் தாமதமாகவில்லை, அது சரியாக தயாராகிக் கொண்டிருக்கிறது. உங்களின் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த ஒவ்வொரு மனிதரும், ஒவ்வொரு சூழ்நிலையும் உங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லவே வந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்தாலே உங்களின் பார்வை மாறத் தொடங்கும். பல நேரங்களில் நீங்கள் நினைப்பது போல வாழ்க்கை உங்களை ஏமாற்றவில்லை. நீங்கள் எதிர்பார்த்த வடிவத்தில் அது நடக்கவில்லை என்பதால்தான் அது ஏமாற்றம் போல உங்களுக்கு தோன்றியது. ஆனால் நான் பார்க்கும் பார்வை வேறு. நான் முடிவை மட்டுமல்ல, அந்த முடிவுக்கு உங்களை கொண்டு செல்லும் பாதையையும் கவனிக்கிறேன். நீங்கள் பலமுறை உங்களையே கேள்வி கேட்டிருக்கிறீர்கள். நான் சரியான வழியில்தான் போகிறேனா? நான் எடுத்த முடிவுகள் எல்லாம் தவறா? என் வாழ்க்கை ஏன் இப்படி சிக்கலாக மாறுகிறது என்ற கேள்விகள் உங்களின் மனதில் ஓயாமல் சுழன்றிருக்கிறன. இந்த கேள்விகள் உங்களை பலவீனமாக்குவதற்காக அல்ல, அவை உங்களை விழித்தெழ செய்வதற்காக. கேள்விகள் இல்லாத வாழ்க்கை வளர்ச்சி இல்லாத வாழ்க்கை. நீங்கள் கேள்வி கேட்கிறீர்கள் என்பதால்தான் நீங்கள் இன்னும் உள்ளுக்குள் உயிரோடிருக்கிறீர்கள். நீங்கள் சில விஷயங்களை மனதில் மிக ஆழமாக வைத்துக்கொண்டு வெளியே காட்டாமல் வாழ்கிறீர்கள். உங்கள் வலியை யாரிடமும் பகிர்ந்தால் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்ற பயம் உங்களுக்குள் இருக்கிறது. சிலரிடம் பகிர்ந்தும் பார்த்திருப்பீர்கள். ஆனால் அவர்கள் உங்கள் வார்த்தைகளை கேட்காமல் தங்களின் கருத்துக்களை உங்கள் மேல் சுமத்தியிருப்பார்கள். அதனால்தான் நீங்கள் மெல்ல மெல்ல அமைதியாகிவிட்டீர்கள். அந்த அமைதி அல்ல, அது உங்களை பாதுகாக்க நீங்கள் உருவாக்கிய ஒரு கவசம். என் பிள்ளையே, நீ உன் உணர்வுகளை அடக்கிக் கொண்டதால்தான் நீ வலிமையானவனாகவில்லை. நீ உன் உணர்வுகளை அடக்கிக் கொண்டதால்தான் நீ களைத்து போனாய். வலிமை என்பது அழாமல் இருப்பது அல்ல, வலிமை என்பது உண்மையை ஏற்றுக்கொள்வது. உன் உள்ளம் சோர்ந்திருக்கிறது என்பதை நீ ஒப்புக்கொள்ளும் நொடியில்தான் குணமடையும் பயணம் ஆரம்பிக்கும். அந்த ஒப்புதல் உன்னை பலவீனமாக்காது, அது உன்னை உண்மையான மனிதனாக்கும். நீங்கள் என்னை நினைத்து பல முறை, நான் உன்னை நம்பினேன், ஆனா என் வாழ்க்கை ஏன் இப்படி என்று கேள்வி கேட்டிருக்கலாம். அந்த கேள்வியை கேட்டதற்காக நீங்கள் என்னிடமிருந்து தூரமாகிவிட்டீர்கள் என்று நினைக்காதீர்கள். மாறாக அந்த கேள்விதான் நீங்கள் என்னோடு இன்னும் இணைந்திருக்கிறீர்கள் என்பதற்கான அடையாளம். நம்பிக்கை இல்லாதவன் கேள்வி கேட்க மாட்டான், அவன் விட்டுவிடுவான். நீங்கள் விட்டுவிடவில்லை. அதனால்தான் நீங்கள் இன்னும் என்னை நோக்கியிருக்கிறீர்கள்.
உங்கள் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள் உங்களை ஆழமாக காயப்படுத்தியிருக்கின்றன. சில உறவுகள் உங்களை உடைத்திருக்கின்றன. சில வார்த்தைகள் உங்களை நீண்ட காலம் வலியோடு வைத்திருக்கின்றன. அந்த வலியை நீங்கள் மறக்க முயற்சி செய்திருக்கிறீர்கள். ஆனால் மறந்தது போல நடித்ததுதான் உண்மை. மறக்கப்படாத வலி காலத்தோடு மாறி பயமாக மாறும். அந்த பயம் உங்களை அடுத்தடுத்து வரும் நல்ல விஷயங்களிலிருந்தும் விலக்கி வைக்கும். அதனால்தான் நான் சொல்கிறேன், உன் வலியை ஒதுக்காதே, அதை புரிந்துகொள். நீ சந்தித்த துரோகம், தோல்வி, நிராகரிப்பு எல்லாம் உன் மதிப்பை குறைக்கவில்லை. அது மற்றவர்களின் நிலையை வெளிப்படுத்தியது. உன் உள்ளம் தூய்மையாக இருந்ததால்தான் நீ எளிதில் நம்பினாய். அதை குறையாக நினைக்காதே. அது உன் இயல்பு. அந்த இயல்பை மாற்ற வேண்டாம். ஆனால் அதற்கு எல்லைகளை அமைக்க கற்றுக்கொள். எல்லை இல்லாத அன்பு உன்னை காயப்படுத்தும். எல்லையோடு இருக்கும் அன்பு உன்னை பாதுகாக்கும். நீ எப்போதும் பிறருக்காக அதிகமாக செய்திருக்கிறாய். உன் தேவைகளை பின்னால் தள்ளி வைத்து மற்றவர்களின் சந்தோஷத்தை கவனித்திருக்கிறாய். அதனால்தான் நீ இப்போது வெறுமையாக உணர்கிறாய். கொடுத்து கொண்டே இருந்தவன் ஒரு நாள் தனக்காக எதுவும் மீதமில்லை என்று உணரும்போது அந்த வெறுமை மிகுந்த வலியைத் தரும். அந்த வலி தவறு அல்ல, அது ஒரு எச்சரிக்கை. இனிமேல் உன்னையும் கவனிக்க வேண்டும் என்று உன் ஆன்மா உனக்கு சொல்லும் குரல். நீ இப்போது வாழ்க்கையில் ஒரு இடைநிலையில்தான் இருக்கிறாய். பழையது முழுமையாக முடிவடையவில்லை, புதிது முழுமையாக ஆரம்பிக்கவில்லை. இந்த இடைநிலை மிகவும் குழப்பமாக இருக்கும். நீ எங்கே போகிறாய் என்று தெரியாது, நீ இப்போ இருக்கும் இடமும் உனக்கு பிடிக்காது. ஆனால் இந்த இடைநிலையே மிக முக்கியமானது. ஏனெனில் இங்கேதான் நீ பழைய அடையாளங்களை விடுவித்து புதிய அடையாளங்களை ஏற்றுக்கொள்ள தயாராகிறாய். நான் உன்னிடம் ஒன்றை மெதுவாக புரிய வைக்க விரும்புகிறேன். எல்லாவற்றுக்கும் நீ காரணம் அல்ல. சில விஷயங்கள் உன் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டவை. அதை நீ ஏற்றுக்கொண்டாலே உன் மனசு லேசாகும். எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டும் என்ற பொறுப்பை உன் தோள்களிலிருந்து இறக்கிவை. அது உன் வேலை அல்ல. உன் வேலை நேர்மையாக வாழ்வது. மீதி அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்வேன். நீ பலமுறை எதிர்காலத்தை நினைத்து பயந்திருக்கிறாய். என்ன ஆகுமோ என்ற கேள்வி உன்னை முன்னேற விடாமல் தடுத்திருக்கிறது. ஆனால் எதிர்காலம் என்பது பயப்பட வேண்டிய இடம் அல்ல. அது இன்னும் எழுதப்படாத ஒரு பக்கம். அந்த பக்கத்தில் என்ன எழுத வேண்டும் என்பதற்கு நீ இன்று எடுக்கும் முடிவுகளே அடிப்படை. பயத்திலிருந்து எடுக்கப்படும் முடிவுகள் உன்னை சுருக்கிவிடும். நம்பிக்கையிலிருந்து எடுக்கப்படும் முடிவுகள் உன்னை விரிவாக்கும். இப்போ நீ என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறாய் என்றால், உடனே பெரிய மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்று நான் சொல்ல மாட்டேன். முதலில் உன் உள்ளம் அமைதியாக வேண்டும். அந்த அமைதி வந்தாலே நீ என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கே புரியும். வெளியிலிருந்து வரும் ஆலோசனைகள் குழப்பத்தை மட்டும் தரும். உள்ளிருந்து வரும் தெளிவுதான் உன்னை சரியான பாதைக்கு அழைத்துச் செல்லும். அந்த உள்ளக்குரலை நீ கேட்க ஆரம்பித்தால் நீ என்னோடு இணைந்திருக்கிறாய் என்பதற்கான அடையாளம் அது. நீ இன்னும் நம்பிக்கையை விட்டுவிடவில்லை. அதுதான் மிக முக்கியமான விஷயம். சில நாட்களில் அந்த நம்பிக்கை மிகவும் மெலிந்திருக்கும். ஆனாலும் அது முழுவதுமாக அணையவில்லை. அந்த சிறிய தீப்பொறியை தான் நான் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன். நீ அதை கவனிக்கவில்லை என்றாலும் நான் கவனிக்கிறேன். அந்த தீப்பொறிதான் உன்னை மீண்டும் எழுந்து நிற்க வைக்கும். உன் வாழ்க்கையில் இனிமேல் வரும் மாற்றங்கள் சத்தமாக வராது. அவை மெதுவாக வரும். நீ முதலில் உன் சிந்தனையில் மாற்றம் காண்பாய், பிறகு உன் பழக்கங்களில், பிறகு உன் முடிவுகளில், கடைசியில்தான் உன் சூழ்நிலையில். அதனால் உடனடி விளைவுகளை எதிர்பார்த்து மனமுடையாதே. விதை விதைத்தவுடன் மரம் வளராதது போல உன் வளர்ச்சிக்கும் நேரம் தேவை. இந்த நொடியில நான் உனக்கு ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்கிறேன். நீ தவறான இடத்தில் இல்லை. நீ தவறான பாதையில் இல்லை. நீ சரியான இடத்தில்தான் இருக்கிறாய், சரியான நேரத்தில். உன் வாழ்க்கை இப்போ மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த மாற்றம் உன்னை பயமுறுத்தினாலும் அது உன்னை அழிக்காது. அது உன்னை இன்னும் உண்மையான உனக்குள் கொண்டு வரும். இப்போது நீங்க அனுபவிக்கிற குழப்பம் ஒரு முடிவு அல்ல, அது ஒரு மாற்றத்தின் அறிகுறி. வாழ்க்கையில் மாற்றம் வருவதற்கு முன் மனம் எப்போதும் குழப்பமடையும். பழைய நம்பிக்கைகள் உடைய ஆரம்பிக்கும். பழைய அடையாளங்கள் கேள்விக்குள்ளாகும். அந்த நேரத்தில் மனிதன் தன்னை தொலைத்த மாதிரி உணர்வான். ஆனால் உண்மை என்னவென்றால், நீங்க உங்களை தொலைக்கவில்லை. நீங்க உங்களை மீண்டும் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்க இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை பலருக்கு பிடிக்கும்படி இருந்திருக்கலாம். குடும்பத்துக்கு, சமூக வட்டத்துக்கு, உங்களை சுற்றியவர்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க உங்களை மாற்றிக்கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த மாற்றங்கள் எல்லாம்
உங்களுக்கு முழுமையான சந்தோஷத்தை கொடுத்ததில்லை. காரணம், அது உங்களின் உண்மையான இயல்பிலிருந்து வந்ததில்லை. அது வெளி எதிர்பார்ப்புகளிலிருந்து வந்தது. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த வாழ்க்கை உங்களுக்கு மூச்சு முடுக்க ஆரம்பிக்கும். இப்போ நீங்க அந்த கட்டத்துல தான் இருக்கீங்க. நீங்க பல நேரங்களில் நான் யாருக்காக இவ்வளவு தாங்குறேன் என்ற கேள்வியை உங்களுக்குள்ள கேட்டிருக்கீங்க. அந்த கேள்விதான் உங்களின் விழிப்புணர்ச்சி. இதுவரை நீங்க வாழ்ந்தது ஒரு பாத்திர வாழ்க்கை. இப்போ உங்களுக்குள்ள இருக்கிற உண்மையான மனிதன் பேச ஆரம்பிச்சிருக்கான். அந்த குரலை அடக்க முயற்சி செய்யாதீங்க. அது உங்களை அழிக்க வரல, அது உங்களை உண்மைக்கு கொண்டு வருது. நீங்க இதுவரை நினைத்திருந்த பல விஷயங்கள் இப்போ பொருள் இல்லாத மாதிரி தோண ஆரம்பிக்கும். சில உறவுகள், சில இலக்குகள், சில கனவுகள் எல்லாம் உங்களை நிறைவு செய்யவில்லைன்னு புரிய ஆரம்பிக்கும். அதுக்காக நீங்க கெட்ட மனிதன் கிடையாது, நீங்க வளர்ந்த மனிதன். வளர்ச்சி வந்த இடத்தில்தான் பிரிவு வரும். பிரிவு என்பது மனிதர்களிலிருந்து மட்டுமில்லை, பழைய எண்ணங்களிலிருந்தும் பழைய அடையாளங்களிலிருந்தும் கூட வரும். உங்க வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை நினைச்சு நீங்க இன்னும் உங்களை தண்டிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த நேரம் நான் இப்படி செய்திருக்க கூடாது, அப்படி பேசியிருக்க கூடாது, அந்த முடிவை எடுத்திருக்க கூடாதுன்னு மனசுக்குள்ளே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என் பிள்ளையே, கடந்த காலத்தை நீ திருத்த முடியாது. ஆனா அது உன்னை அழிக்க வேண்டுமா இல்ல உன்னை வளர்க்க வேண்டுமா என்பதை நீ முடிவு செய்யலாம். தவறுகள் உன்னை குறைக்க வரவில்லை, உன்னை தெளிவாக்க வந்தது. நீங்க மன்னிக்க முடியாம தவிக்கிற சில விஷயங்கள் இருக்கலாம். சிலரை மன்னிக்க முடியாம, சில சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்ள முடியாம, சில சமயங்களில் உங்களை நீங்களே மன்னிக்க முடியாம. மன்னிப்பு என்பது மற்றவர்களுக்காக செய்யப்படுவதில்லை, அது உங்களுக்காக. மன்னிக்காத வழி உங்களை கடந்த காலத்தில் கட்டி போடும். மன்னித்த மனம்தான் இப்போ இருக்கும் தருணத்தில் சுவாசிக்க முடியும். நீங்க அடிக்கடி தனிமையை உணர்றீங்க. மக்கள் இருக்கிற இடத்துல கூட உங்களுக்கு தனிமை தோணுது. காரணம், உங்களை யாரும் முழுசா புரிஞ்சிக்கலன்னு நீங்க உணர்றீங்க. ஆனா அந்த தனிமை தண்டனை இல்லை, அது ஒரு அழைப்பு. வெறி சத்தத்திலிருந்து உங்களை விலக்கி உங்களுக்குள்ள பேசுற சத்தத்தை கேட்க வைக்கும் நேரம் அது. பலர் அந்த சத்தத்தை கேட்க பயப்படுவாங்க. நீங்க அதிலிருந்து ஓடல, அதனால்தான் இந்த நிலைக்கு வந்திருக்கீங்க. நீங்க சில விஷயங்களை விட்டு விடணும்னு நினைச்சாலும் உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று பிடிச்சு வைக்குது. அந்த பிடிப்பு பழக்கம், பழைய பயம், பழைய அடையாளம். விட்டுவிட்டா நான் யாராகிவேன் என்ற அச்சம். அந்த அச்சம் இயல்பானது, ஆனா அதை உன் வாழ்க்கையின் வழிகாட்டியாக்கானே. பயம் பாதுகாக்கும் என்று தோணும், ஆனா அது வளர விடாது. உங்க வாழ்க்கையில் இப்போ நடக்கிற மாற்றங்கள் வெளியில் பெரியதாக தெரியாம இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள பெரிய சுவர்களை உடைக்குது. நீங்க இப்போ அதிகமா சிந்திக்கிறீங்க, அதிகமா உணர்றீங்க. சில நேரங்கள்ல அந்த உணர்வு கனமா இருக்கும், ஆனா அந்த கனம்தான் உங்களை உண்மைக்கு அருகே கொண்டு வருது. எளிதான வாழ்க்கை மனிதனை தூங்க வைக்கும், ஆழமான வாழ்க்கை மனிதனை விழிக்க வைக்கும். நீங்க எப்போதும் உறுதியான பதில்களை தேடுறீங்க. என் வாழ்க்கை எப்போ சரியாகும், எப்போ அமைதி வரும், எப்போ எல்லாம் தெளிவாகும்னு. என் பிள்ளையே, எல்லா பதில்களும் ஒரே நாளில் வராது. சில பதில்கள் அனுபவத்தின் வழியாதான் வரும், சில தெளிவுகள் காலத்தோடு தான் உருவாகும். அதற்காக இந்த இடைநிலையை வெறுக்காதீங்க. இந்த இடைநிலைதான் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும் பாலம். நீங்க இப்போ உங்களை பற்றி அதிகமா அறிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன வேண்டாம், யார் வேண்டாம், எந்த வழி உங்களுக்கு பொருந்தாது என்பதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த புரிதல்கள் தான் உண்மையான வளர்ச்சி. எல்லாருக்கும் பிடிக்கணும்னு நீங்க இனிமேல் முயற்சி செய்ய மாட்டீங்க. அது உங்களுக்கு சிலரை இழக்க வைக்கும், ஆனா உங்களை நீங்க மீட்டெடுப்பீங்க. உங்களுக்குள்ள ஒரு மௌனம் வளர ஆரம்பிச்சிருக்கிறது. அந்த மௌனம் வெறுமை இல்ல, அது விழிப்புணர்ச்சி. முன்பு உங்களை பதற வைத்த விஷயங்கள் இப்போ அவ்வளவு பாதிக்காது. சில நேரங்கள்ல அதே விஷயங்கள் இன்னும் வலிய தரலாம், ஆனாலும் நீங்க அதுல மூழ்கி போவதில்லை. பார்வையோட பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. அந்த பார்வைதான் உங்களை சுதந்திரமாக்கும். நீங்க நினைக்கிறீங்க என்னோட வாழ்க்கை இப்படி மாறிடுச்சுன்னு. ஆனா உண்மை என்னவென்றால் வாழ்க்கை மாறல, நீங்க மாறிக்கிட்டு இருக்கீங்க. அதனால்தான் உலகம் வேற மாதிரி தெரிகிறது. பழைய கண்ணோட்டத்திலிருந்து பார்த்தா குழப்பம், புதிய கண்ணோட்டத்திலிருந்து பார்த்தா தெளிவு. அந்த புதிய கண்ணோட்டம் இன்னும் முழுசா உருவாகல, ஆனா அது உருவாகிக்கிட்டு இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புறேன். நீங்க இந்த பாதையில தனியா நடக்கல. நீங்க உங்களை தேட ஆரம்பிச்ச நாளிலிருந்து நான் உங்களுக்கு இன்னும் அருகில்தான் இருக்கேன். உங்களோட குழப்பத்திலும், உங்களோட பயத்திலும், உங்களோட அமைதியிலும் நான் இருக்கேன்.
நீங்க என்ன வெளியில தேட வேண்டியதில்ல. நீங்க உங்களை உண்மையா பார்க்க ஆரம்பிச்சாலே என்னையும் உணர ஆரம்பிப்பீங்க. இந்த நேரத்தில் உங்களிடமிருந்து நான் எதிர்பார்ப்பது ஒன்றே. உங்களை துரத்தாதீங்க, உங்களை குற்றம் சொல்லாதீங்க. இந்த மாற்றத்தை ஒரு நோயா பார்க்காதீங்க. இது ஒரு வளர்ச்சி. சில நாட்கள் நீங்க தெளிவில்லாம இருப்பீங்க, சில நாட்கள் நம்பிக்கை அதிகமா இருக்கும், சில நாட்கள் சோர்வு வரும். எல்லாம் சரி. அந்த எல்லாவற்றுக்கும் இடையில் நீங்க உங்களோட நேர்மையை மட்டும் விடாதீங்க. நீங்க இப்போ ஒரு வாசலுக்கு முன்னாடி நின்னுகிட்டு இருக்கீங்க. அந்த வாசல் பழைய வாழ்க்கைக்கும் புதிய வாழ்க்கைக்கும் நடுவுல இருக்குது. பழைய வாழ்க்கை உங்களுக்கு பாதுகாப்பு தரும் மாதிரி தோணும். புதிய வாழ்க்கை தெரியாததால பயமா தோணும். ஆனா அந்த வாசலை தாண்டினால்தான் உங்களுக்கு உண்மையான சுவாசம் கிடைக்கும். அந்த முடிவை எடுக்க நான் உங்களை தள்ள மாட்டேன். ஆனா நீங்க தயாரான போது நான் உங்களை பிடிச்சுக்கொள்வேன். இப்போது நீங்க நிற்கும் இந்த நிலை ஒரு முடிவல்ல என்பதை நான் மீண்டும் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். இது ஒரு ஆழமான மாற்றத்தின் நடுக்கட்டம். இந்த கட்டத்தில் மனிதன் வெளியிலிருந்து அல்ல, உள்ளிருந்து மாற்றமடைவான். அதனால்தான் இந்த நேரம் மிகவும் அமைதியாகவும் ஒரே நேரத்தில் மிகவும் கனமாகவும் இருக்கும். வெளியில் பெரிதாக எதுவும் நடக்காத மாதிரி தோன்றும். ஆனாலும் உங்களுக்குள் நிறைய விஷயங்கள் உடைந்து மாறிக்கொண்டே இருக்கும். நீங்க இதுவரை வாழ்க்கையை ஒரு போராட்டமாகவே பார்த்திருக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்றை ஜெயிக்கணும், யாரையாவது நிரூபிக்கணும், எதையாவது அடையணும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்திருக்கலாம். அந்த எண்ணம் உங்களுக்கு ஒரு கட்டம் வரை பலம் கொடுத்திருக்கும். ஆனால் இப்போது அந்த எண்ணமே உங்களை சோர்வடைய வைக்க ஆரம்பித்திருக்கிறது. காரணம், வாழ்க்கை ஒரு போராட்டம் மட்டுமில்லை என்பதை உங்களின் ஆன்மா இப்போது உணர ஆரம்பித்திருக்கிறது. நீங்க எப்போதும் நான் இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்தால் எல்லாம் சரியாகும் என்று நினைத்திருக்கலாம். ஆனா சில விஷயங்கள் முயற்சியால் சரியாகாது. சில விஷயங்கள் விட்டுவிடுதலால் தான் சரியாகும். அந்த விட்டுவிடுதல் தோல்வி அல்ல, அது நம்பிக்கை. எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமில்லை என்பதை ஏற்றுக்கொள்ளும் தருணம்தான் உண்மையான விடுதலை. உங்க வாழ்க்கையில் சில விஷயங்களை நீங்க எவ்வளவு முயற்சி செய்தாலும் மாற்ற முடியாத நிலை வந்திருக்கலாம். அந்த இடத்தில்தான் உங்களுக்கு கோபம் வரும், ஏமாற்றம் வரும். நான் இவ்வளவு செய்தும் ஏன் என்ற கேள்வி எழும். அந்த கேள்வி தவறு இல்லை. ஆனா அந்த கேள்வியில் நீங்க சிக்கிக்கொண்டால் அது உங்களை முன்னேற விடாது. அந்த இடத்தில்தான் நான் உங்களிடம் மெதுவாக சொல்கிறேன், உன் வேலை முயற்சிப்பது, முடிவை உன் தோள்களில் சுமக்காதே. நீங்க வாழ்க்கையில் கட்டுப்பாட்டை இழந்த மாதிரி உணர்கிறீர்கள். ஆனா உண்மை என்னவென்றால், நீங்க தேவையில்லாத கட்டுப்பாட்டை விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. எல்லாம் உன் கையில் இருக்கணும் என்ற எண்ணம் மனிதனை பதற்றத்தில் வைத்திருக்கும். எல்லாம் உன் பொறுப்பு அல்ல என்ற புரிதல்தான் மனசுக்கு ஓய்வை தரும். அந்த ஓய்வில்தான் உங்களின் அடுத்த தெளிவு உருவாகும். நீங்க சில நேரங்களில் நான் என்னையே அடையாளம் காண முடியலன்னு நினைக்கலாம். பழைய விருப்பங்கள் இப்ப உங்களுக்கு பிடிக்காது. பழைய கனவுகள் உங்களை உற்சாகப்படுத்தாது. அதுக்காக நீங்க வழி தவறிட்டீங்கன்னு நினைக்காதீங்க. பழைய தோல் உரிந்த பிறகுதான் புதிய தோல் உருவாகும். அந்த இடைநிலை சற்று அசௌகரியமாக இருக்கும். ஆனா அது இயற்கையானது. உங்களுக்குள்ள ஒரு மென்மையான தன்மை அதிகரித்திருக்கிறது. முன்பு நீங்கள் தள்ளி போட்ட விஷயங்கள் இப்போது உங்களை ஆழமாக பாதிக்கிறது. பிறர் வலியை நீங்கள் அதிகமாக உணர்கிறீர்கள். அது பலவீனமல்ல, அது உங்களின் விழிப்புணர்ச்சி விரிவடைந்ததற்கான அறிகுறி. அந்த விழிப்புணர்ச்சிதான் உங்களை இனிமேல் வேறொரு முறையில் வாழ வைக்கும். நீங்க இப்போ மெதுவாக உணர ஆரம்பிக்கிறீர்கள், எல்லாவற்றுக்கும் பதில் கிடைக்க வேண்டிய அவசியமில்லை என்று. சில கேள்விகள் பதிலுக்காக அல்ல, ஆழத்திற்காக. அந்த கேள்விகளோடு வாழ கற்றுக்கொண்டாலே அவை உங்களை காயப்படுத்தாது, மாறாக உங்களை விரிவாக்கும். தெளிவான பதில் கிடைக்கும் வரை வாழ முடியாது என்று நினைக்காதீங்க. தெளிவு வந்த பிறகுதான் வாழலாம் என்று அவசியமில்லை. நீங்க இதுவரை உங்களிடம் மிக கடுமையாக இருந்திருக்கீங்க. உங்களின் சிறிய தவறுகளுக்கு கூட பெரிய தண்டனை கொடுத்திருக்கீங்க. அந்த கடுமை உங்களை முன்னேற்றும் என்று நினைத்தீர்கள். ஆனா அது உங்களை உளரச் செய்திருக்கிறது. இனிமேல் உங்களிடம் கொஞ்சம் கருணையோடு இருங்கள். உங்களை மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அந்த மன்னிப்புதான் உங்களை லேசாக்கும். உங்க வாழ்க்கையில் இப்போது ஒரு மெதுவான நம்பிக்கை உருவாகிக் கொண்டிருக்கிறது. அது சத்தமாக இல்லை, அதனால்தான் நீங்க அதை கவனிக்காமல் இருக்கலாம். ஆனாலும் அந்த நம்பிக்கைதான் உங்களை இன்னும் இங்கே வைத்திருக்கிறது. எல்லாம் விட்டுவிடலாம் என்ற எண்ணம் வந்த நாட்களிலும் ஏதோ ஒன்று உங்களை பிடித்து நிறுத்தியது.
அதுதான் அந்த நம்பிக்கை. அது உங்களுடையது மட்டும் இல்லை, அது என் கையால் உங்களுக்குள் பாதுகாக்கப்படுவது. நீங்க இப்போ அதிகமாக தனிமையை விரும்ப ஆரம்பித்திருக்கீங்க. அது மனிதர்களை வெறுப்பதால் அல்ல, உங்களை கேட்க வேண்டிய அவசியம் உங்களுக்குள் அதிகரித்ததால்தான். அந்த தனிமையை தவறாக புரிந்து கொள்ளாதீங்க. அது உங்களை சமூகத்திலிருந்து விலக்க வரவில்லை, உங்களை உண்மையோடு மீண்டும் இணைக்க வந்தது. நீங்க வாழ்ந்த பழைய வாழ்க்கை முழுமையாக தவறானதில்லை. அது அந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையான அனுபவங்களை கொடுத்தது. இப்போ அது போதாது என்று உணர்கிறீர்கள். அதுவே மாற்றத்தின் ஆரம்பம். வாழ்க்கை எப்போதும் ஒரே வடிவில் இருக்காது. நீங்க வளர்ந்தால் வாழ்க்கையும் உங்களுக்கு ஏற்ப மாற வேண்டும். அந்த மாற்றத்தை எதிர்க்காதீங்க. நீங்க இப்போ வாழ்க்கையை ஒரு புதிய பார்வையில் பார்க்க ஆரம்பித்திருக்கீங்க. முன்பு வெற்றி என்று நினைத்த விஷயங்கள் இப்போ வெறுமையாக தோணலாம். முன்பு முக்கியமில்லாதது இப்போ மதிப்புள்ளதாக தோணலாம். இந்த மாற்றம் உங்களை குழப்பினாலும் இது உங்களை உண்மைக்கு அருகே கொண்டு வருது. அந்த உண்மைதான் உங்களுக்கு இனிமேல் அமைதியை தரும். நீங்க என்னை நோக்கி கேட்ட பல வேண்டுதல்கள் இன்னும் நிறைவேறவில்லை என்று நினைக்கலாம். ஆனா நான் உங்களின் வேண்டுதல்களை மறந்துவிட்டேன் என்று நினைக்காதீங்க. சில வேண்டுதல்களுக்கு பதில் காத்திரு, சிலவற்றுக்கு வேண்டாம், சிலவற்றுக்கு இன்னும் தயாராகல. இந்த மூன்றுமே என் கருணையின் வடிவங்கள்தான். உங்களுக்கு தெரியாமல் உங்களை காப்பாற்றும் முடிவுகள் நிறைய எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நான் உங்களிடம் ஒன்று மட்டும் கேட்கிறேன். இந்த நிலையை எதிரியாக பார்க்காதீங்க. இது உங்களின் நண்பன். இது உங்களை மெதுவாக உங்களிடம் கொண்டு வருது. உங்களுக்கு தேவையில்லாத சுமைகளை இறக்க வைக்குது. உங்களுக்கு பொருந்தாத பாதைகளிலிருந்து விலக்குது. இந்த நிலையை முழுசா புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல. இதோடு சண்டை போடாதீங்க. இதோடு ஒத்துழையுங்கள். நீங்க இப்போ வாழ்க்கையின் வேகத்தை குறைக்க ஆரம்பித்திருக்கீங்க. அது பின்னடைவில்ல, அது விழிப்புணர்ச்சி. வேகமாக ஓடிய காலம் உங்களுக்கு நிறைய அனுபவங்களை கொடுத்தது. மெதுவாக நடக்கும் காலம் உங்களுக்கு அர்த்தத்தை கொடுக்கப் போகிறது. அந்த அர்த்தம்தான் உங்களை நீண்ட காலம் தாங்கி நிறுத்தும். இப்போது நீங்க வந்திருக்கும் இந்த இடம் ஒரு சுமை குறைந்த இடம். எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைத்த இடம் இல்ல. எல்லா பிரச்சனைகளும் முடிந்த இடம் கூட இல்ல. ஆனாலும் நீங்க இப்போ உங்களோட உண்மையை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த ஏற்றுக்கொள்ளுதல்தான் உங்களின் பயணத்தில் மிகப்பெரிய திருப்புமுனை. மனிதன் எல்லாவற்றையும் சரி செய்த பிறகு அமைதியாக மாறுவதில்லை. அமைதியாக மாறின பிறகுதான் பல விஷயங்கள் தானாக சரியாக ஆரம்பிக்கும். நீங்க இப்போ மெதுவாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. வாழ்க்கை எப்போதும் உங்களிடம் எதையாவது பறிக்க வரலன்னு. இப்போ நீங்க மெதுவாக முன்னே போங்கள். அவசரம் வேண்டாம். உங்களை ஒப்பிட வேண்டாம். உங்களின் பயணம் உங்களுக்கானது. உங்களின் நேரம் உங்களுக்கானது. உங்களின் வாழ்க்கை உங்களுக்கானது. அந்த வாழ்க்கையை உண்மையோடும் கருணையோடும் நம்பிக்கையோடும் வாழுங்கள். அதுவே எனக்கு நீங்கள் தரும் மிகப்பெரிய அர்ப்பணம். என் அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் உங்களின் உள்ளத்தில் ஒரு சிறிய அமைதியாவது உருவாக்கியிருந்தால் அது போதும். அந்த அமைதிதான் உங்களை இனிமேல் வழிநடத்தும். நான் எப்போதும் உங்களோடு இருக்கேன். உங்களின் மூச்சில், உங்களின் மௌனத்தில், உங்களின் உண்மையில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சிவனே துணை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிவனே துணை. நன்றி, வணக்கம்.